நம்ம எல்லாரும் மத்திய எழுதின சுவிசேஷத்துக்கு நேராக நம்முடைய பைபிளில் இருக்க பேஜை திருப்பிக்கும். 24ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறேன்னு சொல்லி பாருங்க. பின்பு அவர், யார்? இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில், ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் யார் உட்கார்ந்துட்டு இருக்கா? இயேசு உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ சீஷர்கள் அவிடத்தில் தனித்து வந்து, அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ணார். திரள் கூட்டத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணார். இப்போ திரள் கூட்டம் இல்லை, சீஷர்கள் இயேசுவோடு இருக்கிறாங்க, தனிமையில் இருக்காங்க. வசனத்தை கவனிங்க. அப்போ சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று இயேசுவை பார்த்து சீஷர்கள் கேட்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு இந்த வருகையை குறித்தும் வருகைக்குரிய அடையாளத்தை குறித்து நான் பேசுகிறேன்னு சொன்னால், ரொம்ப நாட்களாக நான் ஆண்டோட சமூகத்தில் ஜெபிச்சுட்டு வரேன், ஆண்டோட சமூகத்தில் கேட்டு வரேன். ஏன்னா நிறைய கள்ள தீர்க்கதரிசிகளும், கொஞ்சம் கவனிங்க, என்னது? கள்ள தீர்க்கதரிசிகளும் தேவன் சொல்லாதத தேவன் பேசாதத பேசுகிறவன் கள்ள தீர்க்கதரிசி. இந்த 24ஆம் அதிகாரம் ரொம்ப 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 ஸ்பெஷலான அதிகாரம். ஸோ 36ஆம் வசனத்தை எடுத்துக்கோங்க. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவரை தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார். இப்போ யூடியூப்லையா இருக்கட்டும், இல்லை வேற சர்ச்சிலையா இருக்கட்டும், இல்லை இந்த உலகத்திலே வல்லமை நிறைந்த பிரசங்கி யாராக இருக்கட்டும், அவங்க சொல்கிறத கேட்பீங்களா? தேவன் அல்லது இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்ததை அல்லது இயேசு சொன்னதை நீங்கள் கேட்பீங்களா? தீர்க்கதரிசியை பழைய ஏற்பாட்டில் தேவன் அவருடைய வாயாக பயன்படுத்துகிறார். அதாவது தேவன் நேராக வந்து பேசாமல் கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட தீர்க்கதரிசியை அழைத்து அவர் என்ன சொல்ல இருக்கிறாரோ அதை தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்ல வைப்பார். ஆமென், அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி தான் என்ன விரும்புகிறானோ, தான் என்ன ஜனங்க கிட்ட விரும்பி வாஞ்சித்து எதிர்பார்த்து விரும்பி கேட்குறானோ அதை கேட்கறது தேவனுடைய வார்த்தை அல்ல, தேவன் என்ன சொல்கிறாரோ அதை சொல்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த 36ஆம் வசனம் நமக்கு சொல்லுறது என்ன சொல்லுதுன்னா, இயேசு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கே தெரியாது. யாருக்கு தெரியாது? நான் எப்போ வருவேன், எந்த நிமிஷத்தில் வருவேன், எந்த நாளில் வருவேன், கொஞ்சம் கவனிங்க, எந்த நாளிகையில் வருவேன் அப்படின்றத எனக்கே தெரியாது. யாருக்கு தெரியும்? இங்கே பெரிய பெரிய ஞானிகள்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. எப்படி? பெரிய பெரிய தேவனை விட ஞானிகள்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு அவர் வர டேட்டும், அவர் வர நாளிகைனா நிமிஷமும் தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு கள்ள போதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். நான் சொல்லலை, தேவன் சொல்லாததை சொல்லுகிறவன், மனுஷனுக்காய் பேசுகிறவன் தீர்க்கதரிசியாக முடியாது. ஆமென். கொஞ்சம் கவனிங்க. இயேசு சொல்லுகிறார். நான் சொன்ன 3வது வசனத்தில் சொன்ன சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, அதுக்கு இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கிறார். அப்போது அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவரை தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும், கொஞ்சம் கவனிங்க, தேவனையும் தூதர்களையும் மிஞ்சின அநேக நீதிமான்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். ஸோ ஜாக்கிரதையாக இருப்போம். ஸோ 37ஆம் வசனம், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்போ என்னத்துக்கு இயேசு கிறிஸ்து நோவாவை ஒப்புமைப்படுத்தி சொல்கிறார்? அப்போது இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, மீண்டும் 36ஆவது வருஷத்தில் சொன்னது போலவே எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்காத நாளிகையில் இயேசு கிறிஸ்து வருவார். அநேகர் சொல்லியும் கேட்காம நோவாவின் காலத்தில் வாழ்ந்தது போல் இருப்பார்கள். 38வது வசனத்தை பாருங்க. எப்படி எனில், அங்கே பாருங்க, எப்படி எனில்
ஜலப்பிரயத்துக்கு முன்னாக காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொடுத்தும் பெண் கொண்டும் இருந்தார்கள். அப்படின்னா என்னன்னா, எப்பயுமே இப்போ இந்த மாதிரி வரப்போது ஆயத்தமாகன்னு சொன்னால் யாரும் கேட்கல. வரும்போது பார்த்துக்கலாம், நாங்கள் குடிக்கிறத குடிக்கிறோம், தின்றத தின்றோம், நாங்கள் எப்பயுமே எங்கள் வாழ்க்கை வாழ்கிறோம், எங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து நாங்கள் மனம் திரும்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தார்கள் என்பதை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, சீஷர்களுக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதுக்கப்புறமா இந்த 39ஆம் வசனத்தில் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். கொஞ்சம் கவனிங்க, இப்போ இந்த வருகையும் அப்படிதான் இருக்கும்னு சொல்றாரு. நம்ம எவ்வளோதான் ஒரு திரள் கூட்டத்துக்கு சொன்னாலும், எப்படி ஜலப்பிரளயம் வந்து அந்த வெள்ளம் வந்து எல்லாரையும் அடித்து கொண்டு போனதோ அந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் இருக்கும் அப்படின்றத யார் சொல்றா? இப்போ நான் யோவான் சொல்கிறத கொண்டு வந்து சொல்லலை. நிறைய நேரத்தில் நிறைய பேர் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, நான் ஒவ்வொன்றா போகிறது, வெளிப்படுத்தும் விசேஷத்தை யார் சொன்னா? யோவானுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதப்பட்ட. எஸ், அதில் நிறைய மகிமையான சத்தியங்கள் அடங்கியிருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துவே சீஷர்களுக்கு டைரக்டாக போதிக்கிறார். இப்போது இவர்கள் சொன்னதும் நமக்கு முக்கியம், ஆனால் இவர்கள் சொன்ன எல்லாத்த விட இயேசு கிறிஸ்து சொன்னது தான் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ மீண்டும் அதுக்கு விளக்கத்தை கொடுக்கிறார். 40ஆம் வசனம், அப்பொழுது 2 பேர்கள் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர், அதாவது 2 ஸ்திரீகள் என்ன பண்ணுறாங்க, எந்திரம் அரைத்து கொண்டு. அப்போ அவர் அதுக்கான விளக்கத்தை சொல்கிறார். ஒருத்தவங்க கைவிடப்படுவாங்க, ஒருத்தவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. 42ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லுது, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினாலே விழித்திருங்கள். ஆமென், சொல்லுங்க பக்கத்தில், விழித்திருங்கள். எப்போ வருவார்னு தெரியாது. 43ஆம் வசனம், திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டதமான் அறியாதிருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட்டு அறிகிறான். அதாவது தூங்க மாட்டான், அவன் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. 44, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் அங்கே விழித்திருங்கள், ஆயத்தமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வசனங்களே பார்க்கிறோம். இப்போது இந்த நாளிகை அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்த இந்த வசனத்துக்குள்ளாவே எத்தனை முறை வருதுன்னு பாருங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் வர நாளையோ அவர் வர நாளிகையோ யாருக்குமே தெரியாது, பிதா கொண்டி தான் தெரியும், தேவ தூதர்கள் கூட தெரியாதுன்றதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறாரு, தெளிவுபடுத்துகிறார். ஸோ அதனால நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போது இந்த வசனத்தை நம்ம ஏன் கேட்கணும்? இந்த வசனம் என்னன்னு சொன்னால், நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான நங்கூரமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கின்ற வெளிச்சத்தில் வாழும்போது தான், அதாவது இந்த லைட் அடிக்குதுல்ல, இப்போ இந்த லைட் அடிக்கும்போது நான் தெரிகிறேன். அப்போ நம்ம வாழ்க்கை அந்த லைட் என்னன்னா, இயேசு கிறிஸ்து என்கின்ற லைட். அந்த லைட் என் மேலே அடிக்கும்போது அவருடைய பிரதிபலிப்பில் நான் என் வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆமென். இப்போது நமக்கு ஒரு நித்திய ஆசீர்வாதமான நம்பிக்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதமான நம்பிக்கை என்று சொல்லுவது என்னன்னு சொன்னால், இந்த பூமி எனக்குரியதல்ல, நான் இந்த பூமியில் வாழக்கூடியவன் அல்ல, இந்த பூமியில் நான் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறேன், எனக்காக நித்தியம் காத்திருக்கிறது. அப்போ எனக்காக நித்தியம் காத்திருக்குதுன்னு சொன்னால், அந்த நித்தியத்துக்கு கூட்டு போகிறதுக்கு இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிறார். அல்லேலூயா, சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிறார். ஆமென். முதல்ல அவர் வரும்போது ஒரு பேபியாக வந்தார், இப்போ 2வது வரும்போது பேபியாக வரமாட்டார், ராஜாவாய் வருவார். ஆமென், அல்லேலூயா. அவர் கர்த்தாவாய் வருவார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்போது ஒரு பக்கம் அடையாளமும் ஒரு பக்கம் அற்புதமும் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை வெளிப்படுத்துது. இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழ்கிற பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுதுன்னா, நான் அதுக்காக பயப்படலை. சொல்லுங்கள், நான் அதுக்காக பயப்படலை. ஆமென்.
நித்தியம் வருதுன்னு சொல்லி நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா. எஸ் இந்த உலகத்தில் உபத்திரம் இருக்கு, போராட்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் வருகை சமீபமாக இருக்கு என்பதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். அல்லேலூயா. அவர் சொன்னபடி அவர் வருவார், சொன்னபடி அவர் செய்கிறார் என்பதை நாம் வேத வசனங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த இரண்டாம் வருகையில் உண்டாக்குகிற அல்லது இந்த இரண்டாம் வருகை வருகிறது என்பதை எப்படி நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், அடையாளங்கள், அற்புதங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. டக்குன்னு வசனத்தை நாம் வாசிப்போம். முதல்ல இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார் என்பதற்கான அடையாளம் இயேசு கிறிஸ்துவே சொல்லிக் கொடுக்கிறார். 24ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் 7வது வசனத்தை ஒருத்தர் சத்தமாக வாசிங்க. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி. யுத்தம் இருக்கும், யுத்தங்களின் செய்தி இருக்கும். மற்ற மனுஷர்கள் கலங்கிறது போல நீங்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா இந்த அடையாளங்களும் இந்த அற்புதங்களும் என்ன சொல்லுதுன்னா, நான் சீக்கிரமாய் வருகிறேன், இந்த உலகத்திற்கான முடிவு வருகிறது, நீ வடித்த கண்ணீருக்கான முடிவு வருகிறது, நீ படுகிற பாடுகளுக்கான முடிவு வருகிறது. யோவானுக்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் அவர் சொல்ற, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு சீசரில் பார்த்து சொல்லிட்டு சொல்றாரு. எஸ், இந்த பூமியில் உனக்கு கலக்கம் இருக்கும், இந்த பூமியில் உனக்கு போராட்டம் இருக்கும், வெக்கம் இருக்கும், அவமானம் இருக்கும், வியாதி இருக்கும். இதுக்கு முடிவு இருக்காது. இதுக்கு முடிவு நான் சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும், இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். யுத்தங்களின் செய்தியை கேட்பீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் வாசி. யுத்தம் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக லாஸ்ட் இந்த 2025 பார்த்தீங்கன்னா 24லேருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ரொம்ப பயங்கரமாக யுத்தம் நடந்துட்டு இருக்கிறது. பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியும் உங்களுக்கு, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிறதுக்கு ஏராளமான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்திருக்கிறார். இப்போ எருசலேம், பாலஸ்தீன், அந்த நாடுகளை சுற்றி இருக்கிற ஜோர்டான், அங்கே இருக்கிற எல்லா நாடுகளிலும் பல குழப்பங்கள், பல சண்டைகள், அதனால நிறைய மக்கள் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த அடையாளங்கள் நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறது. இன்னொருத்தர் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 24:4-5 வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் என்ன பண்ணுவாங்க, வஞ்சிப்பார்கள். தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு அநேகர் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லியும் அநேகர், கொஞ்சம் கவனிங்க, தங்களை ஐ எம் காட், ஐ எம் நாட் காட், ஆம் ஐ காட், ஐ எம் நாட் காட், உங்களை போல நானும் மனுஷன்தான். கொஞ்சம் கவனிங்க. என்னை கர்த்தர் இங்கே எதுக்காக வச்சிருக்காருன்னா, அவரை பற்றி பேசுறதுக்காக வச்சிருக்கார். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு இருக்கிற பாடுகள், உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள், உங்களுக்கு இருக்கிற குழப்பங்கள், எல்லா பிரச்சனையும் நான் என்ன பண்ணுறேன், போயிட்டுருக்கேன். ஒரு சில சமயத்தில் அதை விட அதிகமாக போயிட்டுருக்கேன். ஒரு குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அந்த மாதிரி ஒரு 200 குடும்பம் இந்த சபைக்கு வரும்போது அந்த 200 குடும்ப பிரச்சனையும் என் தலையில் வந்து நிற்கும், என் குடும்ப பிரச்சனையும் என் தலையில் வந்து நிற்கும். I am not God. God is God. தேவன் தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நிறைய மனுஷர்கள், கொஞ்சம் நிறைய மனுஷர்கள் தேவன் அவர்கள் தகுதியற்றிருந்த போதிலும் அவர்களை தகுதிப்படுத்தி ஊழியனாய் வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர் தங்களை கடவுள் என்று சொல்லாமல் தங்கள் செய்கையிலே கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் செய்கையிலே கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜாக்கிரதை. தங்களை கடவுளாய் காட்டுகிறவர்கள், தங்களை கடவுளாக, தேவன் சொல்லாதத, தேவன் பேசாதத, எல்லாரையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தையில செயல்படுகிற கூட்டங்கள் வரும்போது கவனிச்சுக்கோங்க, இயேசு வருகிறார். ஆமென். அல்லேலூயா. மக்களை ஏமாத்தலாம், ஆமென், ஜனங்களை ஏமாத்தலாம், ராஜாதி ராஜா வராரு, ஏமாத்தவே முடியாது. அவர் எப்படி நியாயம் செய்வார்னா, கொஞ்சம் கவனிங்க. நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பேசினேன், என்னுடைய மனசாட்சி, கொஞ்சம் கவனி, என்னது என்னுடைய மனசாட்சி, அவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். அவர்கிட்ட யாரும் போய் சாட்சி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் கொடுத்த மனசாட்சியை நம்மளை பார்த்து
சாட்சி சொல்லும். ஆமென். அது மாத்திரமல்ல, 24:7 வருஷத்தை வாசிங்க யாராச்சும் ஒருத்தர். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். நான் ஒரு பெரிய பட்டியலை எடுத்துட்டு வந்திருக்கேன் ரிசர்ச் பண்ணி. அதெல்லாம் பேசுறதுக்கு டைமு இல்லை. அதாவது நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு மயான்மாரில் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு. 7.7 பூமி அதிர்ச்சின் போது அது பெரிய லெவலில் எத்தனையோ ஆயிரங்கள் மரித்து போனார்கள். அப்போ இந்த பூமி அதிர்ச்சி வர மயான்மாரில் ஒண்டி நடக்கலை, அப்படியே பக்கத்து நாடுகள் உலகம் எங்கும் இப்போ பூமி அதிர்ச்சிகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, குறையலை. 24 போய் பார்த்தேன், 23 போய் பார்த்தேன். இப்போ இது குறையலை, இது ஏறிட்டே இருக்கு. எப்போ எங்கே பூமி அதிர்ச்சி வரும் தெரியாது. உங்களை பயப்படுத்துறதுக்காக இதை பேசலை. அதான் சொன்னார், பக்கத்து சொல்லுங்க, கலங்காதீங்க. ஆனால் இந்த பூமியில் கண்ணை மூடனா நான் தேவனிடத்தில் கண்ணை திறக்க போகிறேன். ஏன்னா இந்த பூமி எனக்குரியது இல்லை. கலங்காதீங்க, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமென். ஒரு மனுஷனோட வேல்யூ நமக்கு தெரியல, ஒரு உறவோட வேல்யூ தெரியல. இன்னைக்கு உறவு முக்கியமா பணம் முக்கியமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா அவங்கள கேட்டிங்கன்னா உறவு முக்கியமா பணம் முக்கியமான்னு சொன்னால் அவன் உறவு தான் முக்கியம்னு சொல்லுவான். ஏன்னா பைபிள் சொல்லுது, கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும், வறண்டு போகும், காய்ந்து போகும், அதை பார்க்க முடியாது, பழிக்கு பழி வாங்குறது, இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். 24 அதிகாரம் 9 வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. அப்பொழுது உங்களை உபத்திரவத்துக்கு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். யாரை பத்தி சொல்றாரு? அவிவிசுவாச பத்தி சொல்றாரு, விசுவாச பத்தி சொல்றாரா? தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். நீங்க உண்மையா இயேசுவை பின்பற்றினா நீங்க என்ன பண்ணுவீங்க? பகைக்கப்படுவீர்கள். யாரும் நம்மளை பகைக்க கூடாது, யாரை நம்மளை உபத்திரப்படுத்த கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாட்கள் அது நடக்கும். அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆன்லைனில் போய் ஸ்ட்ராட்டஜிலாம் பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கான உபத்திரவங்கள் ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு தேசங்களில் இன்னும் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. அப்போது அவர் சொல்லியிருக்காரு, நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். 14 வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் போது அப்பொழுது முடிவு வரும். ஆமென். எப்பொழுது முடிவு வரும்? அப்பொழுது முடிவு வரும். நம்ம யார் என்ன சொல்றாங்கன்னு காத்திருக்காதீங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னு காத்துருங்க. இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் என்ன பண்ணுது, நீங்க இங்க உட்காந்துக்கிட்ட என்ன பண்றோம், முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணும்னா அறிவிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி அதை பண்ண முடியாது. அப்போ இன்னொன்று ஆண்டவர் சொன்னார், முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது முடிவு வரும். இப்போ திருப்பி அகெயின் ஆன்லைன் நம்ம போய் அதோடைய ஆராய்ச்சியெல்லாம் செய்யும்போது எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட காலங்கள் வந்தாச்சு. ஆமென். ஏன்னா இன்டர்நெட், செல்ஃபோன், கம்ப்யூட்டர் அப்படின்ற அந்த டெக்னாலஜி லெவலில், அதாவது 2Gன்னு வந்துச்சு. யாருக்குன்னா ஞாபகம் இருக்குது? 2G கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற இன்டர்நெட்டு. அப்புறம் 3Gன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் 4Gன்னு வந்துச்சு. இப்போ என்ன வந்துச்சு? 5G. நம்ம காலங்கள்லையே போகிற ஸ்பீடை பாருங்க, அவ்வளோ ஸ்பீடு. அப்போது முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது இயேசு வருகிறார் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. யாராச்சும் கேள்விப்பட்டீங்களா? லேட்டஸ்ட் அப்டேட்டு 3I அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா? 3I அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்கிற ஒரு நிறைய பேர் என்ன சொல்கிறான், ஒரு ஏலியன் பெரிய ஷிப் பூமியை நோக்கி வருது. அந்த பூமியை நோக்கி வர ஷிப் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதுன்னா, இப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஒரு செகண்டுக்கு 84 கிலோமீட்டர் ஸ்பீடு. எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு? இப்படி அப்படின்னு சொல்லும்போது, இப்படின்றதுக்குள்ளே இங்கேருந்து செங்கல்பட்டு போயிடலாம். இப்படின்னா அவ்வளோ ஸ்பீடாக வரனால
இப்போ நாசால இருக்கிறவங்களும் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. இப்போ நான் ஒரு டெலஸ்கோப்பில் பார்க்குறேன்னா அது கொஞ்சம் மெதுவாக வந்தால் தான் நான் பார்க்க முடியும். இப்படி பார்க்குறதுக்குள்ள அங்கே போகுது, இப்படி பார்க்குறதுக்குள்ள அங்கே போகுது. அப்போ நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்காங்க. அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து கர்த்தர் அனுமதிச்சா வந்து என்ன பண்ணும், பூமியை தாக்கும். ஸோ அதோட சைஸ் 24 கிலோமீட்டர். அதோட சைஸ் என்னது, 24 கிலோமீட்டர். என்னன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்குள்ளே இருக்கிற அந்த வெப்ப சக்தி வந்து சூரியனுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த 24 கிலோமீட்டர் அளவில் இருக்கிற போதும் பூமியை அழிக்கிறதுக்கு, என்னது பூமியை அழிக்கிறதுக்கான காரியம். இப்போது இதை கேட்டுட்டு சொல்கிற இதுதான் இன்றைக்கி நிறைய பிரச்சனை. இப்போ நான் இப்போ நடக்கிறதா, அது வரும் வராமல் போகலாம். ஆனால் இப்போ இதையே நான் வந்து இந்த அக்டோபர்லாம் வருது அப்படின்னு சொல்லி வரும், நம்ம ஃபோக்கஸ்லாம் எங்கே போவோம்? ஐயோ வருதுடா தூங்குவோம். நம்ம ஃபோக்கஸ் அந்த கல் மேலே இல்லை. இன்னைக்கு இதை தான் பண்ணுறான் நம்ம ஆளுங்க. அப்பா இருக்கிறத ஊதி 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 பெருசாக்கிட்டான். நீங்களும் நானும் ஊத வேண்டியது, இயேசு நல்லவர், இயேசு அற்புதர், ஒரு முடி கூட அவர் சித்தம் இல்லாமல் கீழே விழாது. ஒவ்வொரு நாளும் நான் காலையில் ஏஞ்சி வெளில போயிட்டு நான் உழைச்சிட்டு வீட்டுக்குள்ளே வர்றதே அவர் பண்ணுற அற்புதம் தான். அந்த கல் வந்தால் தாக்கனா என்ன, சுனாமி வந்தா என்ன, அது வந்தால் வந்துட்டு போகுது. ஆண்டவரே ஜனங்களை காப்பாற்றும், நீர் வருகிறீர், என்ன பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, என் குடும்பத்தை பரிசுத்தமாக்கும், என் சபையை பரிசுத்தமாக்கும். நான் யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கேனே தெரியல, நான் ஓடிட்டு இருக்கேன். ஆண்டவரே என்னை ஜாக்கிரதை உள்ளவனாய் மாற்றும். ஆமென், அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு டேஞ்சரஸ் என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் ஹவரை சொல்கிறது, நாளிகையை சொல்கிறது, இதெல்லாம் கூடாது. சொல்லுங்கள் பார்க்க, கூடாது. ஆமென். அப்படி சொல்கிறவங்கள கேட்காதீங்க. சூப்பர் அப்பாஸ்டல்ஸ், சூப்பர் ஞானிகள், சூப்பர் தீர்க்கதரிசிகள்லாம் இன்றைக்கி இங்கே யாரும் சூப்பர் இல்லை. இயேசு ஒருத்தர் தான் சூப்பர். நம்ம எல்லாம் ஜீரோ. நம்ம எல்லாம் யார்? நமக்கு ஜீரோ தான் இருக்குது. அவர் வந்து நம்ம கூட நிற்கிறனால ஜீரோ என்னவாகிடுச்சு, ஹீரோவாக மாறிட்டோம். ஆமென். அவர் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஆமென். ரெண்டாவது இன்னைக்கு டேஞ்சர் என்னன்னு சொன்னால், நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பிரச்சனை, அந்த போராட்டத்தை, அதை மறந்துடுறாங்க. இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணோம். சொல்லுங்கள், இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணோம். சரித்திரத்தில் நிறைய பேர் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி தோற்று போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. டேட்டை சொல்லி அதனால் ஒரு பெரிய இழப்பு. நிறைய பேர் குடும்பத்தை இழந்திருக்காங்க, நிறைய பேர் பணத்தை இழந்திருக்காங்க, நிறைய பேர் வந்து இயேசுவை விட்டு ஓடி போனவர்கள் நிறைய பேராக இருக்காங்க. ஆமென், அல்லேலூயா. சத்தமாலையில சொல்லுங்களேன். அப்போ பாஸ்டர் இதெல்லாம் நீங்கள் ஏன் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்கிறேன், 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாகணும். சொல்லுங்கள் பக்கத்தில், 2ஆம் வருகைக்கு நான் எதுக்காக இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னா, கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, குழம்பி போகாதீங்க, இதெல்லாம் கேட்டுக்கோங்க, கலங்காதீங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. முக்கியமாக சொல்கிறேன், நம்ம பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஆயத்தமாகும். ஆமென். 2ஆம் வருகை வருதுன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் வேலையிலேயே உன் காரியத்தில் இந்த உலக மாம்சத்தில் ஓடிட்டு இருக்க அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு, ரொம்ப நாள் கண்ணா ஓட முடியாது, கொஞ்சம் நிறுத்திட்டு யோசி, நான் சீக்கிரமாக வரப்போகிறேன், அதனால் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன்னை சுற்றி இருக்கிறவர்களையும் பரிசுத்தப்படுத்திக்கொள். ஆமென், அல்லேலூயா. 1 யோவானுக்கு எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் அதுதான் சொல்லுது. The hope of Christ return should be purifying us. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை என்கின்ற சத்தம் கேட்கும்போது, ஐயோ இயேசு கிறிஸ்து வராரு, நான் பாட்டு என் வாழ்க்கைக்காக ஓடிட்டு இருக்கேன், நான் ஓடுறேன், என் தேவனுக்காக என்னை நான் சுத்திகரிக்க வேண்டும், என்னை நான் என்ன பண்ணணும், பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் நான் தேவனிடத்தில் போக முடியாது. ஸோ அப்போது இயேசு கிறிஸ்து மீண்டும் வரார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். 2வது, இயேசு கிறிஸ்து வரார் அப்படின்றத சத்தம் கேட்கும்போது, ஆண்டவரே நீ வரும் வரைக்கும் எனக்கு பொறுமையும், நீ வரும் வரைக்கும் எனக்குள்ள அந்த விடாமுயற்சியும் எனக்கு தாரும். பைபிளை நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, ஒரு விவசாயி விவசாயம் செஞ்சுட்டு விதைச்சிட்டு
அறுக்கிறதுக்காக காத்திருப்பான். அந்த அறுக்கிற காலம் ரொம்ப கஷ்டமான காலம். அந்த அறுக்கிற காலத்தில் அந்த விதையை எப்படியாவது வளர விடாதபடி, ஒரு பூச்சம் அந்த விதை வளர விடாதபடிக்கு பல விதங்களில், ஒருவேளை வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போகலாம், ஒருவேளை பறவைகள் வந்து தூக்கிட்டு போகலாம். ஆனாலும் விவசாயி பொறுமையோடு கடின உழைப்போடு கூட காத்து கொண்டு இருக்கிறான். இயேசு வரான்ற சத்தம் கேட்கும் போது மனுஷன் ஒரு பக்கம் சொல்லுவான், உலகம் ஒரு பக்கம் சொல்லும். பொறுமையா, பக்கம் சொல்லுங்க, பொறுமையா, நீடிய பொறுமையோடு காத்திருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கடைசியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 30வது வரைக்கும் வாசிக்கும் போது, இன்வெஸ்ட் இன் கிங்டம், தேவனுடைய ராஜ்யத்தில் முதலீடு செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எங்க முதலீடு செய்ய கர்த்தர் நம்மளை அழைக்கிறார்? தேவனுடைய ராஜ்யத்தில் முதலீடு செய்ய கர்த்தர் நம்மை, உங்களை யாவரையும் அழைக்கிறார். ஆமென். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். தேவ சபையே நாம் ஆயத்தமாவோம். இந்த சத்தம் கேட்கும்போது நான் மனமாற வேண்டும். கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். என் இருதயத்தில் இருக்கிற விக்கிரகங்கள் என்ன? என் இருதயத்தில் இருக்கிற விக்கிரகங்கள் என்ன? நான் சுவிசேஷத்திற்கு பங்காளியாக இருக்கிறேனா? நான் தேவன் வரத்துக்காக காத்திருக்கிறேனா? நான் இன்னும் பரிசுத்தத்தில் வளர்றதுக்கு என்னை நான் விட்டு கொடுக்கிறேனா? ஆமென். அவர் வரும்போது வருவார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து இயேசுவோடு இணைஞ்சு வாழ்ந்தா அவர் வரும்போது அப்படியே வருகையில் போயிடலாம். நீங்கள் உக்காந்துக்கிட்டு அவர் எப்போ வருவார், என்ன பண்ணுவார்னு கற்றுக்கிட்டு அதையே பெருசாக பயந்து வாழ. யாருக்கு பயம்? யாருக்கு திகில்? யாருக்கு வேதனை? யாருக்கு கலக்கம்? நான் முடிக்க விரும்புகிறேன். யாருக்கு ஐயோ வரா, யாருக்கு பயம் சொல்லுங்கள்? தேவனோடு வாழாதவங்களுக்கு தான். ஆமென். முடிவே எனக்கு தெரியும். பூமி அதிர்ச்சி வரும், கொள்ளை நோய் வரும், என்னை உபத்திரப்படுத்துவாங்க, வெக்கப்படுவோம், அவமானப்படுவோம், அன்பு தணிஞ்சு போய், இதெல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் ராஜாதி ராஜா வருவார், கடைசியில் வருவார். யாருக்காக வருவார்னா, கலங்கி இருக்கிற எனக்காய் அவர் வருவார், கைவிடப்பட்டிருக்கிற எனக்காய் வருவார். எல்லாரும் என்னை ஏளனமாக பார்ப்பான், எல்லாரும் அது நடக்காது நினைப்பான், முடியாது நினைப்பான். நோவாவின் காலங்களில் நடந்தது போல அப்படியே நடக்கும். அவருக்காய் வாழ்கிற பிள்ளைகளை அவர் அவரோடு கூட்டி செல்வார். ஆமென், அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு வார்த்தை ஒண்டிதான், ஜெயம் எனக்குண்டு. ஆமென். இதுக்கு நடுவில் எல்லாத்தையும் தோக்கிற மாதிரி இருக்கும், விழுற மாதிரி இருக்கும், அவமானப்படுற மாதிரி இருக்கும், கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் வெளிப்படுத்தல் விசேஷம் எங்கே போய் முடியுதுன்னா, புதிய எருசலேம். ஆமென். முடிவு எங்கே போகிறது? சாத்தான் தலைவிரிச்சு ஆட போல சாத்தான் அவர் கட்டி போட போகிறார். கடைசியில் வெளிப்படுத்தல் எங்கே முடிய போகுது? ஜெயத்தில் தான் முடிய போகுது. ஆமென். பார்க்க சொல்ல, ஜெயத்தில் தான் முடியும். இங்கே உக்காந்துட்டு நிறைய பேர் நம்மளை அப்படியே பயமுத்திட்டு உக்காண்டிருக்கான். ஆமென். அது வருது இது வருது, பயத்திலே ஆண்டவர். பயத்தில் தேடினா வேஸ்ட்டு. சொல்லுங்கள், பயத்தில் தேடினா அன்பில் தேடு. ஆமென், அல்லேலூயா. பயத்தில் தேடினா உனக்கு சூழ்நிலை வரும்போது நீ பாவம் செய்வ. ஆனால் அன்பில் தேடினா உன்னால் இன்னும் அதிகமாக யுத்தம் செய்ய முடியும். அன்பு செய்கிறவர்களுக்கு உன்னால் துரோகம் செய்ய முடியாது. சர்ச்சு வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், பயந்துட்டு வரல, என்னை ரட்சித்த, என்னை மீட்டெடுத்த, என்னை வாழ வைக்கிற தேவனை நான் பார்க்க வரேன். அல்லேலூயா. நான் வர்றது ஒரு சுகத்துக்காகவோ, சீப்போன்னு சொல்கிற பணத்துக்காகவோ, பொருளுக்காகவோ, ஒரு குழந்தை கிடைக்கணும், அதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அது தேவைக்காக வர்றது. ஆமென். நான் தேவைக்காக வரல, என்னை ஆசீர்வதித்து உயர்த்தின தேவனுக்காய் நான் வருகிறேன். எனக்காய் மரித்தவர், எனக்காய் வெட்கப்பட்டவர், எனக்காய் அவமானப்பட்டவர், அவரை நான் அன்பு செய்கிறேன். நானும் அவரும் இணைந்து வாழ்கிறோம். நாங்கள் வாழ்கிற அந்த உறவு மேலானது. ஆமென். அவர்களுக்காய் இயேசு கிறிஸ்து வரார். ஆமென். ஏன் சின்னிப்போம் ஆண்டோட சமூகத்தில் இந்த வசனங்களை கேட்கும்போது நமக்குள்ளே என்ன ஆண்டவர் பேசுகிறாருன்னு தெரியாது. பட் நான் உங்ககிட்ட இருந்து ஒரு பாஸ்டராக அன்பாக கேட்குற ஒரு காரியம் என்னன்னா, இந்த நாட்களில் சபையாய் முன்னேறுவோம். சபையாய்
முன்னேறுவோம்.